guys, welcome to Wow Beauty channel. இன்னைக்கு உலகமே முக்கியமான ஒரு நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கு. அதுதான் இந்தியால அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்திலேயே கீழே விழுந்து, அதுவும் ஒரு ஹாஸ்டல் மேல விழுந்து செதறி அதுல பல பேரு பலியாகியும் இருக்காங்க. ஸோ எதனால இந்த ஃப்ளைட்டு கிளம்புன 3 நிமிஷத்துலேயே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அண்ட் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை முக்கியம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் எப்படி பறக்குது, எப்படி அவ்வளோ வெயிட் இத்தனை பேசஞ்சர்ஸை ஏத்திட்டு பறக்குதுன்னு வாங்க பார்ப்போம். ஃப்ளைட்டோட விங்ஸ் தான் அது மேல பறக்கிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் மேல சமமா பறக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அந்த விங்ஸை எடுத்து பார்த்தா ஹேர் ஃபாயில் ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹேர் ஃபாயில் ஷேப் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் ஃபாயில் ஷேப் தான் எதிர்க்க வரக்கூடிய காத்தை மேலையும் கீழையும்னு பிரிச்சு சமமா பறக்க உதவுது. இந்த காத்தை கண்ட்ரோல் பண்றது மூலியமா மேல பறக்க வைக்கிறதுக்கும் கீழே இறங்க வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹேர் ஃபாயில் ஷேப் பாத்தீங்கன்னா கேம்பர் லைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த கேம்பர் லைன் வளைஞ்சு இருந்தாதான் ஒரு வகையான லிஃப்ட உருவாக்கும். இதுவே வளைஞ்சு இருக்காம நேரா இருந்துச்சுன்னா லிஃப்ட் எதுவுமே உருவாக்காது. இதனால அந்த விங்ஸ்ல மேல் பக்கத்துல லோ பிரஷரும் கீழ் பக்கத்துல ஹை பிரஷரும் உருவாகுமா. இந்த சமயத்துல தான் ஃப்ளைட் லிஃப்ட் ஃபோர்ஸை உணருமா. லிஃப்ட் ஃபோர்ஸை வச்சு அந்த ஃப்ளைட்டை பறக்க வைக்கிறதுக்கு ஃப்ளைட்டோட வெயிட்டை விட லிஃப்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும். ஸோ அதுக்கு அதிகமான காத்தை முன்னாடி இருந்து பின்னாடி தள்ளணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜெட் என்ஜினை யூஸ் பண்றாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண ஃப்ளைட்ல ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்னு வச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்து வர காத்தை பின்னோக்கி கீழே தள்ளுறதுனால லிஃப்ட் ஃபோர்ஸ் அதிகமா ஆகும். ஸோ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ளைட்டு கல்லு மாதிரி மேல இருந்து கீழே விழுந்துரும். ஸோ இப்போ வாங்க நம்ம அகமதாபாத்ல நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம அகமதாபாத்ல இருந்து கிளம்பப்பட்ட ஏர் இந்தியா ஃபிளைட் லண்டன்ல லேண்ட் ஆக வேண்டியது. டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டல்ல விழுந்து எரிஞ்சு இதுல பல பேரு இறந்து போயிருக்காங்க. இந்த ஃபிளைட் விழுந்ததும் ஃபிளைட் ஃபயர் பிடிச்சு அந்த இடமே புகையா ஆகியிருக்கு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியால இருந்து லண்டனுக்கு 10 hours டிராவல். ஸோ ஃப்ளைட்ல ஃபியூவலை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் விழுந்ததும் ஃபியூவல்னால ரொம்பவே ஃபயர் பத்தி எரிய ஆரம்பிச்சு இடமே புகையா ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணதுல ஒருத்தர் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. அண்ட் இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒரு ஹாஸ்டல் மேல போய் விழுந்திருக்கு. ஸோ அந்த ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பல அடிகள் பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டும் இருக்காங்க. இதுக்கு நம்ம ஏர் இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத நாங்க சீரியஸா ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்த எல்லா ஃபேமிலிக்கும் 1 கோடி ரூபாவை காம்பன்சேட்டா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்க இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தாலுமே அந்த ஃபேமிலி மிஸ் பண்ற ஆளையும் அந்த ஃபேமிலி அனுபவிக்கிற வேதனையும் வலியுமே அவங்களால காம்பன்சேட் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை. அண்ட் எதனால ஏர் இந்தியா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை காம்பன்சேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியாவில் நடக்க வேண்டிய நியூஸ் இல்லை, இது இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆன இந்த ஃபிளைட் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள சுத்தக்கூடிய ஒரு ஃபிளைட் இல்லை, ஃப்ரம் இந்தியால இருந்து லண்டனுக்கு கிளம்பப்பட்ட ஒரு ஃபிளைட். ஸோ இந்த ஃபிளைட்ல நிறைய ஃபாரினர்ஸும் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை காம்பன்சேட் அமௌண்ட்டா ஏர் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க சீக்கிரமா குணமாகி வரணும்னு ப்ரேயர் பண்ண வேண்டியதுதான்.
அண்ட் இந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கம்மிங் டேஸ்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.